ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது தி லெட்ஜ். 2022 வெளியான திரைப்படத்துடைய வீடியோ மட்டும் தான் இந்த எபிசோடில் பார்க்குறோம். அதற்கு முன்பாக தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தி லெட்ஜ் வந்து த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தி லெட்ஜ் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலையை நேரில் பார்த்த ஒரு பெண் அதை வீடியோ பதிவோ பண்ணிடுறா. அதன் பிறகு அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து அவர் தப்பிச்சாலா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய த ஃபால் அப்படின்னு ஒரு படம் இப்போ நம்ம சமீபத்தில் ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி மலையேற்றம் செய்யக்கூடிய சாகசம் செய்யக்கூடிய பொண்ணுங்க 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து கெல்லி, இன்னொரு பொண்ணு பேர் வந்து சோஃபி. இந்த 2 பேரும் வந்து ஒரு மலை ஏறத்துக்காக வந்திருக்காங்க. மலை ஏறத்துக்கு வந்திருக்கும்போது பக்கத்து காட்டேஜில் இதே மாதிரி மலை ஏறத்துக்கு ஒரு குரூப் வந்து இறங்கும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான், வரியா நைட்டு வந்து சரக்கு அடிச்சு ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றான். ஃபஸ்ட்டு வந்து கெல்லிக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா கெல்லியோடைய பாய் ஃப்ரெண்டு இறந்துட்டான். இந்த மாதிரி ஏறி இறங்கும்போது விழுந்து செத்துடுறான். அதனால் அவள் வந்து ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கும் பொழுது சோஃபி தான் வந்து ஃப்ரெண்டு சோஃபி என்ன பண்ணுறான், அந்த குரூப்போட போய் சரக்கடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, இவன் அவங்களை கொஞ்சம் நக்கல் விடுவா. இதெல்லாம் படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் நடந்துன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன். கொஞ்சம் நக்கல் விடுவா. நக்கல் விடுறதுல வந்து ஒரு சைக்கோ என்ன பண்ணுவான், அவளை வந்து சாவடிச்சிடுவான். சாவடிக்கும்போது என்னென்னா அதை வந்து படம் பிடிச்சிடுவா. யார்? இவருடைய ஃப்ரெண்டான கெல்லி. ஸோ படம் பிடிச்சதுக்கப்புறம் வந்து அதான் நம்ம ஏற்கனவே வந்து படம் பிடிச்சது அப்படியே அமைதியாக வந்துட போகிறாங்க. அங்கேருந்து ஆணு கத்திடுவாங்க, இல்லை ஏதாவது சரக்கு சத்தம் ஏதாவது போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த அந்த குரூப் இருக்குல்ல, குரூப் ஆஃப் பாய்ஸு அவனுக்கு வந்து இவளை திருத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவகிட்ட ஆதாரம் இருக்குது. ஸோ அப்படி திருத்தும்பொழுது இவன் மலையேற ஆரம்பிக்கிறான். மலையேற ஆரம்பிக்கும்போது இவனும் மலையேற தானே வந்திருக்கானுங்க. இந்த சாகசம் தான் இந்த படத்துடைய கதை. அவன் மாட்டினாலா இல்லையான்றதான் கதைன்னு வச்சுக்காங்களா. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷனில் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த மலையேற்றத்திற்கான இடம், அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, வாய்ப்பே இல்லையா. அதாவது ஒரு வாட்டியாவது அந்த மாதிரியான இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தோம்னு நம்ம நினைப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த திரைப்படம் வந்து அந்த காட்சிகள்லாம் வந்து செர்பியாவில் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த மவுண்டனுக்கு முன்னாடி இந்த காட்டேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மலையேறவங்களாம் தங்குற இடம்ன்ட்டு, என்ன மாதிரி இடம்பா, அதுக்காகவே வந்து மலையேற கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொன்று, டோன்ட் லூஸ் யுவர் கிரிப், அதுதான் இந்த படத்துடைய டேக்லைன் ஆக்சுவலி. ஓகே, இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே லைட்டு நைட் எஃபெக்ட்ன்றதுல கொஞ்சம் குழப்பம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நைட்டு பார்ட்டிக்கு போய் அவள் வந்து இறந்துருவா. இவளை வந்து நைட்டே திருத்துவானுங்க. இவள் போய் மலையில் ஏறுவா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி டே லைட்டாக மாறிடும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் அந்த டே லைட் நைட் எஃபெக்ட்ன்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் குழம்பு இருக்கிறதுக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் எனிவே இது கொஞ்சம் ஒரு த்ரில்லரில் ஒரு சைக்கோ வந்து அவன் எப்படிலாம் நடந்துக்குவான், அவன் கூட இருக்கிறவங்களாம் எப்படி வந்து அவன் தாஜா பண்ணி மாற்றுவான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே தான். இது வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து லொக்கேஷனுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டிலோட. டோன்ட் மிஸ் இட். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை இருந்தாலும் பிள்ளைங்களை தெரிவித்துங்க. வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.